ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் பெற்றதாகவும் சொல்லி கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட கபில சந்திரசேன வீட்டில் திடீர் மரணம். பின்புலத்தில் ராஜபக்சக்கள் உள்ளனரா? விசாரணைகள் ஆரம்பம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை கடுமையாக விமர்சித்த ராஜாங்கனை சந்தாரண தேரர் அதிரடியாக கைது செய்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. நாட்டில் இனிமேல் போதைப் பொருளுக்கு இடமில்லை, போதைப் பொருள் இருக்கவே கூடாது, உடனடியாக சட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வாருங்கள், நடைமுறைப்படுத்துங்கள், எச்சரிக்கை விடுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. 80 கோடி ரூபாய்களை மோசடி செய்தது இந்த அரசாங்கம்தான். அதனை நிதி மோசடி என்று மூடி மறைக்க பார்க்கின்றார்கள். இந்த அரசுதான் அத்தனைக்கும் பொறுப்பேற்க வேண்டும். கடுமையாக கொந்தளித்த நாமல் ராஜபக்ச. என்னை கைது செய்தது மிக பெரும் தவறு. என்னை கைது செய்து சிறை வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக விடுதலை செய்யுங்கள். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே நீதிமன்றத்திற்கு கடிதம். தீவிரமாகும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள். மீண்டும் மீண்டும் வெளிவரும் குழந்தைகளின் உடல் எச்சங்களால் அதிர்ச்சி. மோசடியான முறையில் பணம் வழங்கி 2 பிணையாளிகளை உள்ளே கொண்டு வந்து பிணையில் விடுதலை பெற்ற முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன பிணையாளர்கள் அதிரடி கைது. ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன கடந்த மார்ச் 12ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டார். ஏர்பஸ் விமான கொள்வனவின் போது $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இவர் கடந்த 5ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டார். கொழும்பு மேலதிக நீதவான் அசங்கைஸ் போதரகம 5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணை மற்றும் தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டதுடன் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக அவரது உறவினர்கள் என பொய்கூறி முன்னிலைப்பட்ட 2 போலி உறவினர்கள் என தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 13ஆம் தேதி வரை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கபில சந்திரசேனவின் பிணை நிபந்தனைகளின்படி அவரது நெருங்கிய உறவினர்கள் 3 ஆழ்பிணை வழங்க வேண்டியிருந்தது. இதற்காக உறவினர்களாக முன்னிலைப்படுத்துவதற்கு சந்தேக நபர்கள் தலா 15,000 ரூபாயை பணமாக பெற்றுக் கொண்டுள்ளமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பிணை நிபந்தனைகளை மீறி நீதிமன்றத்தின் நம்பிக்கையை சிதைத்துள்ளமையால் கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் கொழும்பு பிரதான நீதவான் நேற்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையிலேயே அவர் கொள்ளுப்பட்டிய பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றிலிருந்து கதவில் தொங்கிய நிலையில் அவரது உடல் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவுக்கு நீதிமன்றினால் விதிக்கப்பட்ட 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகளை வழங்குவதற்காக பணத்தை பெற்றுக்கொண்டு பிணையாளர்களாக முன்னிலையான இருவரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் புதன்கிழமை உத்தரவிட்டது. மேற்படி வழக்கு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார். சாஞ்சி ஆராய்ச்சி வத்தையை சேர்ந்த முகமது ரிஸ்வான் மற்றும் முகமது இர்ஷான் ஆகிய இருவரே வாழைத்தோட்டம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்ட கபில சந்திரசேனவை தமக்கு யார் என்று தெரியாத நிலையிலும் தலா 15,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே தாம் பிணையாளர்களாக ஆஜரானதாக சந்தேக நபர்கள் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளனர். தேவா மற்றும் திசா எனப்படும் இருவரின் கோரிக்கை இணங்கவே தாம் இவ்வாறு ஆஜரானதாகவும் தமக்கு நிலையான வருமானம் அல்லது தொழில் எதுவும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிணை சட்டத்தின்படி சந்தேக நபரை அறிந்தவர் மாத்திரமே பிணையாளர்களாக இருக்க முடியும் என்ற நிலையில் இவர்களுக்கும் கபில சந்திரசேனவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதை அடுத்து அவர்களின் கிராம உத்தியோகஸ்தர் சான்றிதழ்கள் பரிசோதித்து இருவரையும் கைது செய்திருந்தனர்.
சந்தேக நபர்களின் பின்னணி மற்றும் அவர்கள் கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட விதம் குறித்து முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மேலதிக நீதிவான் லஹிரு ஷில்வா போலீசாருக்கு உத்தரவிட்டார். மேலும் மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்ட நீதிவான் சந்தேக நபருக்கு சார்பாக பிணையாளிகளாக முன்னிலையான இரு நபர்களையும் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் புதன்கிழமை உத்தரவிட்டார். கடந்த 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்த போது $2 மில்லியன் அமெரிக்க லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் வழக்கிலேயே கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. நாட்டில் நிலவும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை முற்றாக ஒழிப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைசார் மறுசீரமைப்புகளையும் தாமதமின்றி முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். முழு நாடுமே ஒன்றாக எனும் தொனிப்பொருளிலான போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய செயற்பாட்டு சபையின் கூட்டம் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் மீண்டும் எக்காரணம் கொண்டும் சமூகத்திற்குள் ஊடுருவாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அவற்றை சட்டப்பூர்வமான நடைமுறைகளின் கீழ் மிக விரைவாக அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் நீதித்துறை செயற்பாடுகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் இந்த செயற்பாடுகள் குறித்த நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டியது அவசியமாகும். அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய இலக்கை நோக்கி பயணிப்பதன் மூலமே போதைப்பொருளற்ற தேசத்தை உருவாக்க முடியும் என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். நாட்டில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி முறைகேடுகள் காரணமாக 80 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பொது பயணம் இழக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நிதி முறைகேடுகள் குறித்து கடந்த ஜனவரி மாதமே நிதியமைச்சரால் ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். 80 கோடி ரூபாய்க்கும் அதிக பணம் திருடப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதி, நிதி செயலாளர், நிதி அமைச்சர் மற்றும் மத்திய வங்கி என அனைவரும் இது குறித்து மௌனம் காப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நாணய மாற்று விகிதத்தின்படி கணக்கிட்டால் இந்த இழப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனது மேற்பார்வை கடமைகளில் தோல்வியடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், அரசு நிறுவனங்களுக்குள் பொறுப்புக்கூறல் என்பது இல்லாதொழிந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ச்சியாக இடம்பெறும் இவ்வாறான நிதி முறைகேடுகளால் பொதுமக்களின் நம்பிக்கை பலவீனமடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையான குற்றவாளிகள் விளக்கமளிப்பதற்கு பதிலாக எதிர்க்கட்சி குரல்களை அடக்குவதிலேயே அரசாங்கம் குறியாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து நவீனமயமாக்கல் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசாங்கம் வெறும் அரசியல் மேடை பேச்சுக்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக விமர்சித்துள்ளார். பிரிவினைவாதத்திற்கு இந்த நாட்டில் இடமில்லை என வலியுறுத்திய அவர், தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை தொடர்பான விடயங்களில் அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நிர்வாக மற்றும் நிதி முகாமைத்துவம் தொடர்பில் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையில் அரசியல் மோதல்கள் அதிகரித்து வரும் சூழலில் நாமல் ராஜபக்ஷவின் இந்த கருத்துக்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மேன்முறையீட்டு நீதிமன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்து பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் நேற்றைய தினம் இந்த விசாரணை இடம்பெற்றது. இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹெரத் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு எதிராக ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை முன்வைக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக இத்தகைய மனுவை விசாரிக்கும் அதிகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு உள்ளதா என்பது தொடர்பில் இந்த ஆட்சேபனைகள் அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து சுரேஷ் சலே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன உயிர்த்த தாக்குதல்கள் குறித்து அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட எந்த ஒரு விசாரணை ஆணைக்குழுவோ அல்லது குழுவோ தனது கட்சிக்காரருக்கு எதிராக எவ்வித ஆதாரங்களையும் கண்டறியவில்லை என வாதிட்டுள்ளார். தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் சுரேஷ் சலே இலங்கையில் இருக்கவில்லை என்றும் அவர் 2019 ஜனவரி முதல் நவம்பர் வரை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பாதுகாப்பு கற்கை நெறியொன்றை மேற்கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் அசாத் மௌலானா என்பவர் பிரித்தானியாவின் சேனல் 4 ஊடகத்திற்கு வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சட்டத்தரணி அவற்றுக்கு எவ்வித சாட்சிய பெறுமதியும் இல்லை என வாதிட்டுள்ளார். மேலும் இராணுவ புலனாய்வு தலைவராக இருந்தபோதும் இஸ்லாமிய தீவிரவாதம் குறித்து தேசிய பாதுகாப்பு சபையில் சுரேசலே எச்சரித்திருந்தும் அந்த தகவல்களை கவனத்தில் கொள்ளாத அதிகாரிகள் தற்போது அவரையே இலக்கு வைப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனை அடுத்து மேலதிக விசாரணைகளை ஜூன் 4ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இலங்கையின் 2வது பெரிய மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு ஆரம்பமாகி 10 நாட்களுக்கு பின்னர் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 259 உயர்ந்துள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை 254 பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மீட்கப்பட்ட 5 மனித எலும்புக்கூடுகளில் பெரும்பாலானவை சிறு குழந்தைகளினுடையது எனவும் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். 2 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. இதுவரை 254 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. 259 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட பிற பொருட்களும் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். 14 பிற பொருட்கள் நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 82 தொடக்கம் 96 வரையான பிற பொருட்கள் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அகழ்வு பணிக்கு அரசாங்கத்திடமிருந்து 2.1 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றதை அடுத்து செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைக்குழியின் அகழ்வாய்வு பணிகள் 27 ஏப்ரல் 2026 அன்று யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பமானது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரது வழிநடத்தலில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் முதன்முறையாக 2025 மே 15ஆம் தேதி ஆரம்பமாகின. 45 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 2025 செப்டம்பர் 6ஆம் தேதி மதியம் நிறைவடைந்த போது மனித புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட சிறுவர்கள் உள்ளிட்ட 240 மனித எலும்புக்கூடுகளில் ஒன்றை தவிர அனைத்து எலும்புக்கூடுகளும் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தன. அனைத்து எலும்புக்கூடுகளும் அகழ்வாய்வு குழியில் 1.5 முதல் 2 அடி ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்டன. அகழ்வாய்வின் 2ஆம் கட்டத்தின் போது மீட்கப்படாத மனித எலும்புக்கூடு இன்னும் மீட்கப்படவில்லை எனவும் அது பாதுகாக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் ஏப்ரல் 30, 2026 அன்று ஊடகங்களிடம் தெரிவித்தார். மனித புதைக்குழியில் இருந்த மனித எலும்புகளுடன் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஏனைய பொருட்களுள் பால் பூத்தல், பொம்மை உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்கள், சிறுவர் காலணிகள் மற்றும் பாடசாலை பைகள், நாணய குற்றிகள் மற்றும் ஆபரணங்கள் உள்ளடங்குகின்றன. 28 சிறுவர்கள் உட்பட 376 மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட மன்னார் சதோச மனித புதைக்குழியானது இலங்கையில் இதுவரை கண்டறியப்பட்ட மிகப்பெரிய மனித புதைக்குழியாக கருதப்படுகின்றது. ராஜங்கனி சத்தாரதன என்ற தேரர் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோருக்கு சமூக வலைதளங்களூடாக அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தேரரை சங்க அமைப்பிலிருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா ராமஞ்ச மகா நிகாயவின் செயற்குழு கடந்த ஆண்டு நடவடிக்கை எடுத்திருந்தது. அவர் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருவதோடு சமூக வலைத்தளங்கள் வாயிலாக அவர் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்தே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது.